let us all strive to be worthy of Shobindo's centenary. நம் அனைவரையும் லைஃப் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2ல சாப்டர் 5 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு த காஸ்மிக் இல்யூஷன், மைண்ட், ட்ரீம் அண்ட் ஹலூசினேஷன். காஸ்மிக் இல்யூஷன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் குறித்த நமக்கு ஏற்பட்டுள்ள ஒரு மாயத் தோற்றம். மைண்ட் என்றால் மனம், ட்ரீம், ஹலூசினேஷன் இதெல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள்.
ஹலூசினேஷன் என்றால் ஒரு இல்லாதது ஒன்று இருப்பது போல் காட்சியளிப்பது. இதுதான் ஹலூசினேஷன். இதில் மனதில் ஏற்பட மனதில் ஏற்படக்கூடிய ஒரு பிழையான பதிவு என்று நாம் கொள்ளலாம். மனதில் ஏற்படக்கூடிய ஒரு பிழையான பதிவு என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது. ட்ரீம் அப்படிங்கிறது அப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கனவு. பகவான் இந்த வார்த்தைகளை இங்கு ஏன் உபயோகப்படுத்துகின்றார் என்றால், இந்த சாப்டர் முழுவதுமே பகவான் எது குறித்து விளக்குகின்றார் என்றால், ஆதிசங்கரனுடைய அந்த கோட்பாடு கருத்து என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் என்பது உண்மையிலேயே அதற்கென்றே ஒரு உண்மைத்தன்மை கிடையாது. இட் ஹாஸ் நோ ரியாலிட்டி. நம் மனம் என்ன செய்கின்றது? இல்லாதது ஒன்றை இருப்பது போல் கற்பனை செய்து கொள்கின்றது. அதனால்தான் அது பிரபஞ்சம், இந்த உலகம், இதில் காணக்கூடிய அமைப்புகள், இவை அனைத்தையுமே மனம் என்ன செய்கின்றது? உண்மைத்தன்மை உடையவை என்று எடுத்துக்கொள்கின்றது. எப்படி நாம் கனவில் சஞ்சரிக்கும் பொழுது அனைத்து நிகழ்வுகளும் நமக்கு உண்மையாகவே நடப்பது போல் தோன்றுகின்றனவோ, அதே போல நாமும் இந்த வாழ்வில் கனவுலகில் தான் சஞ்சரிக்கின்றோம். எப்பொழுது நமக்கு அந்த ஞானம், என்லைட்டன்மெண்ட், எப்பொழுது நாம் அந்த பிரம்மம் பிரம்மம் அது ஒன்றுதான் உண்மை என்ற உண்மையை நாம் அறிகின்றோமோ, அப்பொழுது நாம் விழித்துக் கொள்கின்றோம். அப்பொழுது நாம் என்ன உணர்கின்றோம் என்றால், நாம் இதுவரைக்கும் கண்ட காட்சிகள், அமைப்புகள், இந்த உலகம் அனைத்தும் ஒரு பொய்யானவை, உண்மைத்தன்மையற்றவை என்கின்ற உண்மையை அறிகின்றோம். இது ஆதிசங்கரனுடைய கோட்பாடு. இந்த அடிப்படை இந்த கருத்தில் இருந்து பகவான், அதாவது ஆதிசங்கரனுடைய பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, பிரம்மன் இஸ் a real thing, the world is false என்ற கருத்திலிருந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எத்தகையில் முரண்படுகின்றார்? ஏனென்றால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறும் கருத்து என்னவென்றால், ஆதிசங்கரனுடைய கருத்து ஒரு அளவில் உண்மைதான், மறுக்க முடியாது, உண்மைதான் அது. ஆனால் அந்த ஒரு நிலையில் ஆதிசங்கரனுடைய இந்த கருத்து, கோட்பாடு உண்மைதான். ஆனால் அந்த நிலை என்பது இறுதியான நிலை கிடையாது. அந்த நிலையும் கடந்த அனுபவம் ஒன்று இருக்கின்றது. அந்த அனுபவத்தில் நாம் என்ன உணர்கின்றோம் என்றால், அனைத்துமே பிரம்மன் என்பதை உணர்கின்றோம். இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அனைத்துமே உலகம், அனைத்துமே பிரம்மன் என்கின்ற உண்மையை நாம் உணர்கின்றோம் என்பதுதான் பகவானினுடைய கருத்து. பகவான் ஆதிசங்கரனுடைய கருத்தை பொய் என்று சொல்லவில்லை. நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆதிசங்கரர் கண்ட அனுபவம் ஒரு நிலையில் உண்மைதான். ஆனால் அதற்கு உயிரே செல்லும் பொழுது வேறொரு பார்வையும் நமக்கு கிட்டுகின்றது. உதாரணத்திற்கு, நாம் ஒரு கட்டடத்தின் மேல் இருந்து கொண்டு கீழே பார்க்கின்றோம். சில காட்சிகள் தெரிகின்றன. ஆனால் நாம் அந்த காட்சிகள் தான் உண்மை, அதற்கு அப்பாற்பட்ட காட்சிகள் இல்லை என்று எண்ண முடியாது. ஏனென்றால் அந்த கட்டிடத்திற்கும் சற்று அதிகமான கட்டிடத்திற்கு மேல் சென்று பார்க்கும் பொழுது நமக்கு மேலும் சில காட்சிகள் தெரிகின்றன. ஆகையால் முன்னர் நாம் கண்ட காட்சியும் உண்மைதான், பின்னர் நாம் காணும் காட்சியும் உண்மைதான். இதைத்தான் பகவான் கூறுகின்றார்.
ஆதிசங்கரருடைய அனுபவம் ஒரு நிலையில் உண்மைதான், ஆனால் அதையும் கடந்த நிலை ஒன்று இருக்கின்றது. அந்த நிலைக்கு நாம் சென்றோம் என்றால் என்ன உணர்கின்றோம் என்றால் அனைத்துமே பிரம்மன் என்கின்ற உண்மையை உணர்கின்றோம். இந்த கருத்தின் அடிப்படையில் தான் பகவான் இந்த சாப்டர் முழுவதுமே அமைத்துள்ளார். என்ன காரணத்தினால அந்த ஆதிசங்கரனுடைய அந்த கருத்து எந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டது, அந்த அடிப்படையில் இருந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எந்த எதன் எந்த அளவில் மாறுபடுகின்றார், எந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த கருத்துக்களில் இருந்து நாம் மாறுபட வேண்டும் என்கின்ற உண்மையைத்தான் பகவான் இந்த சாப்டர் முழுவதுமே விளக்குகின்றார். ஆதிசங்கரனுடைய கருத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன கூறினார் என்றால், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மனதினால் அறியப்படுகின்றது. மனதினால் நாம் காண்கின்றோம். இந்த உலகம் அதில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் மனம் புலன்களினால் அறிகின்றோம். இந்த மனம் என்பது உண்மையை அறியக்கூடிய தன்மையை அற்றது. எப்படி கனவுலகில் மனிதன் இருக்கின்றானோ அதே போலதான் மனிதனுடைய மனமும் அனைத்து காட்சிகளையும் காண்கின்றது. அந்த கனவு நிலையிலிருந்து வீழ்த்தி கொள்ளும் பொழுது இந்த காட்சிகள் எல்லாம் பொய் என மனிதன் உணர்கின்றான். ஆகையால இங்க எது குற்றம் சாற்றப்படுகின்றது என்றால் மனம். ஏனென்றால் அந்த மாயாவாதிகளினுடைய கருத்துக்களின்படி மனிதன் என்பவன் மனதை சார்ந்தவன், மனதை கடந்த விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ நேச்சுரலி அவனுக்கு மைண்ட்ல தான் அவன் உச்சக்கட்ட நிலையில் இருக்கின்றான். அதுதான் இறுதியான நிலை. அதனால அதில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பொய்மைத்தன்மை வாய்ந்தவை என்பது அவர்களுடைய கருத்து. ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்? மனம் என்பது இறுதியான நிலை கிடையாது. ஆகையால் தற்பொழுது மனதில் காணும் விஷயங்களை வைத்துக்கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. மனதை கடந்த ஒரு அமைப்பு இருக்கின்றது, அதுதான் அதிமனம், சூப்பர் மைண்ட். அதிலிருந்து பார்க்கும்பொழுது நமக்கு விஷயங்கள் தெளிவாக தெரிகின்றன, உண்மை புரிகின்றது. மனம் என்பது ஒரு கீழ் உள்ள கட்டடம் என்று எடுத்துக்கொண்டால், சூப்பர் மைண்ட் என்பது அதற்கு சற்று உயரத்தில் உள்ள கட்டிடம். கீழ் உள்ள கட்டிடத்தின் மேலிருந்து பார்க்கும் பொழுது தெரியாதவை எல்லாம் அந்த சூப்பர் மைண்ட் மேலுள்ள கட்டிடத்திலிருந்து தெரிகின்றது. இதுதான் பகவானினுடைய வாதம். ஆகையால மனம் இங்க எது முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகின்றது என்றால் மனம். மைண்ட் இஸ் எ கல்பிரிட். ஆகையால் பகவான் என்ன செய்கின்றார்? மனம் என்றால் என்ன, அதை குறித்து பகவான் ரொம்ப அக்குவேர் ஆணிவேராக ஆராய்கிறார். பகவானினுடைய அணுகுமுறையே என்னவென்றால், எந்த கருத்தையும் அவர் மேலோட்டமாக கையாள மாட்டார். எந்த கருத்தையும் அது எதிர்த்தரப்பு வாதமாக இருந்தாலும் சரி, அதை மேலோட்டமாக ஒதுக்கி தள்ள மாட்டார். அதை அக்குவேறு ஆணிவேராக ஆராய்ந்து அதில் என்ன அடிப்படையில் உண்மை என்ன இருக்கின்றது என்பதை நமக்கெல்லாம் எடுத்து கூறுவார். ஆகையால பகவான் என்ன கூறுகின்றார்? மனம் என்றால் என்ன, அது குறித்து தெளிவாக விளக்குகின்றார். இந்த சாப்டர்னுடைய ஆரம்ப பேராகிராஃப்ஸ்ல வாட் இஸ் மைண்ட், மனதினுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதை பற்றி விளக்குகின்றார். அடிப்படையில மனதுடைய செயல்பாடை எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மனம் என்பது என்ன செய்கின்றது? ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கின்றது, அதுதான் சரி என்கின்றது, சரி என்று வாதிடுகின்றது. அதே சமயம் அதற்கு எதிரான விஷயத்தையும் அதனால் எடுத்துக்கொண்டு அதை சரி என்று வாதிட முடியும். அதுதான் மனதினுடைய ஒரு விசேஷமான அமைப்பு. எந்த விஷயத்தையும், அதற்கு சாதகமான விஷயத்தையும் சரி, அதற்கு எதிர் தரப்பு உண்மையையும் சரி, அதை எடுத்துக்கொண்டு அதுதான் உண்மை என்று அது உறுதி செய்ய முடியும், வாதிட முடியும். அதனால்தான் வெவ்வேறு ரீதியான விஞ்ஞானபூர்வமான கருத்துக்கள், ஒன்றிலிருந்து மற்றொன்று மாறுபட்ட கருத்துக்கள் வந்தன. பிலசாபிக்கல் ஸ்கூல்ஸ், தத்துவ ரீதியான கோட்பாடுகள்,
வெவ்வேறு ஒன்றுடன் ஒன்று முரண்பட்ட ரீதியில் வெளிவந்தன. இதெல்லாம் என்ன காரணம் என்றால், மனம் ஒரே விஷயத்தை அது சாதகமாகவும் ஏற்றுக்கொள்ளும், அது இல்லை என்றும் மறுக்கும். இதுதான் மனதினுடைய ஒரு விசேஷம். இந்த உலகம் பொய் என்று மனம் ஒரு சமயம் கூறும், அதே சமயம் இந்த உலகத்தை கடந்த விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது, இந்த உலகம்தான் உண்மை என்றும் கூறும். இது மனதினுடைய ஒரு செயல்பாடு. மனதிற்கு எதையுமே அறுதியிட்டு கூறக்கூடிய அந்த திறமை கிடையாது. இட் கான் பி சர்டன் அபவுட் திங்ஸ். என்ன காரணம் என்றால், பகவான் இங்க ஒரு அழகான ஒரு ஆங்கில சொற்றொடரை உபயோகிக்கின்றார். பிகாஸ் மைண்ட் இஸ் இன் இட்ஸ் வெரி நேச்சர் அண்ட் ignorant dealer in possibilities அப்படிங்கிறார். ignorant dealer in possibilities. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அந்த கடையில என்னென்ன பொருள்களை நான் விற்கின்றேன் என்பது குறித்த ஒரு சரியான அறிவு எனக்கு வேண்டும். தரவு நாலேஜ் இருக்கணும். அப்பதான் அந்த பொருளை நான் வாங்க விற்க முடியும். ஆனால் எனக்கு ஒரு அறகுறையான நாலேஜ் வைத்துக்கொண்டு எவ்வாறு நாம் என்னால் பொருள்களை வைத்து வியாபாரம் செய்ய முடியும்? அவ்வாறு தான் மனம் என்ன செய்கின்றது? மனம் என்றால் நம்மையே எடுத்துக்கொள்ளலாம். நாமே என்ன செய்கின்றோம்? வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை வாழ்வில் எதிர்கொள்கின்றோம். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது சரி, அது சரி அப்படின்னு. இதுதான் சரி என்கின்ற கூறக்கூடிய அந்த வல்லமை நம்முடைய மனதிற்கு கிடையாது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? மைண்ட் இன் இட்ஸ் வெரி நேச்சர் அண்ட் ignorant dealer in possibilities அப்படிங்கிறார். நாட் possessing the truth behind any of them. வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை நாம் கையாளுகின்றோம். எதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையும் நமக்கு தெரிவது இல்லை. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். சரி, ஏதாவது ஒண்ணுல பை சான்ஸ் அது சரியான ஒரு முடிவை எடுப்போமா, அதுக்கு பின்னால் உள்ள சரியான உண்மையை கண்டுபிடிப்போமா என்று எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர்ல தான் பண்றோம். இதுதான் மனதினுடைய செயல்பாடாக இருக்கின்றது. அதனால இங்க நாம் வாழும் உலகத்துல எதுவுமே அறுதியிட்ட நிலையில், அறியப்படாத நிலையில் இருக்கின்றது. நத்திங் கேன் பி அப்சல்யூட் ஹியர். இட்ஸ் நாட் பாசிபிள். அது என்ன காரணம்னா மனதினுடைய அது பிழை. அது ஒன்றை அடைகின்றோம், அதுதான் உண்மை என்று நினைக்கின்றோம். பின்பு அது உண்மை இல்லை என்பதை அறிகின்றோம். எப்பொழுதுமே நமக்கு ஒன்றை குறித்த ஒரு சந்தேகத்தினுடைய நிழல் நம்முடைய எல்லா முடிவுகளிலுமே இருக்கின்றது. நாம் வாழ்வில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அட்லீஸ்ட் நான் சொல்றது சாதாரண நிலையில டிவைன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அங்க அந்த நிலையில அந்த டவுட் வரக்கூடாது. பட் ஆர்டினரி லெவல்ல நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலும் ஒரு சந்தேகத்தின் நிழல் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இது சரியா தவறா, இது சரியா ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல ஆகாதா, இப்படியெல்லாம் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், மனம் என்பது எதையுமே அறுதியிட்டு கூற முடியாது. பிகாஸ் இட் இஸ் an ignorant dealer of possibilities அப்படிங்கிறார். இது நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய மனம். அதே போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிராணமயத்தை சேர்ந்த மனமும் இருக்கின்றது. வைட்டல் மைண்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வைட்டல் மைண்ட் என்றால் ஆசை வயப்படும் மனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆசை வயப்படும் மனம், ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைக்கும் மனம், சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் மனம், இதெல்லாமே வைட்டல் மைண்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த வைட்டல் மைண்டம் எடுத்துக்கொண்டாலும் அது எதையோ வாழ்வில் சாதிக்க வேண்டும், அடைய வேண்டும் என்று மனித மனம் நினைக்கின்றது. ஆனால் அதுதான் சரியான நோக்கம் என்பதை அது அறிந்து வைப்பதிருப்பதில்லை. எப்பொழுதுமே அது ஆசையின்
உந்துதலின் பேரில்தான் செயல்படுகின்றது. ஒன்றை அடைய விரும்புகின்றது, ஒரு நிலையை எட்ட விரும்புகின்றது, ஒரு பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி இதை அடைய விரும்புகின்றது. இதெல்லாம் செஞ்சா கூட எந்த ஆக்டிவிட்டியில நமக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கும், திருப்தி உருவோம் என்பதில் நமக்கு ஒரு நிச்சயத்தன்மை இல்லை. ஆகையால நம்மளுடைய வைட்டல் மைண்டும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் தான் செயல்படுகின்றது. மேலும் என்ன செய்கின்றது இந்த பிராணமய மனம்? எவையெல்லாம் மேற்புறத்தில் உண்மை என்று அது எண்ணுகின்றதோ அதை பின்தொடர்கின்றது. மேற்புறத்தில் காண்பதற்கு எவையெல்லாம் உண்மை என்று தோன்றுகின்றதோ அவைகள் அனைத்தையுமே அது தொடர்கின்றது. பின்பு அது பின்பு என்ன உணர்கின்றது என்றால், எதை பின்தொடர்ந்ததோ அது உண்மை அல்ல என்று மனித மனம் உணர்கின்றது. இந்த வைட்டல் மைண்ட் மனிதனை எடுத்துக்கொண்டால் என்ன நினைக்கின்றான்? பொருள்கள், மெட்டீரியல் பொசிஷன்ஸ், மெட்டீரியல் ரிச்சஸ், வசதிகள் இதெல்லாம் இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கிட்டும் என்று அவைகளை நாம் பின்தொடர்ந்து செல்கின்றோம். ஆனால் இறுதியில் அவைகளை அடைந்த பின்பு நமக்கு என்ன கிட்டுகின்றது என்றால் ஒரு டிஸ்இல்யூஷன்மெண்ட், ஒரு ஏமாற்றம் கிட்டுகின்றது. உண்மையான மகிழ்ச்சி அதில் இல்லை என்பதை உணர்கின்றோம். ஆகையால நம்மளுடைய பிராணமய மனதை எடுத்துக்கொண்டாலும் கூட அதுவும் ஒரு அடிப்படையில் அறியாமை என்பதின் பேரில் தான் செயல்படுகின்றது. A fundamental ignorance. அது நம்பி இருக்கும் உண்மைகள் எல்லாமே ஒரு அரைகுறையான உண்மைகள். இதுதான் உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த திறமை நம்மளுடைய பிராணமய மனதிற்கும் கிடையாது. ஆகையால இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல போன தடவை பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல மனத்தினுடைய செயல்படும் முறைகளை பற்றி பகவான் விளக்குகின்றார். இது ஒரு பிகினிங். இந்த இன்றைக்கு பார்க்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ் 2 and 3 இதுல மனதினுடைய பல்வேறு கூறுகளை பகவான் விளக்குகின்றார். என்ன என்றால் மனம் அப்படின்னா நம்ம ஒரு பிராடா மைண்ட் அப்படிங்கிறோம். நம்ம அந்த மைண்டுக்குள்ளேயே என்ன இருக்கின்றதால் வெவ்வேறு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று பிசிக்கல் மைண்ட் என்று பகவான் கூறுகின்றார். இந்த பிசிக்கல் மைண்ட் என்பது புலன்களை சார்ந்து இருப்பது. புலன்களினால் கிடைக்கும் உண்மைகளை மாத்திரம் அது உண்மை என்று எடுத்துக்கொள்கின்றது. இந்த பிசிக்கல் மைண்ட் எப்படின்னா ஒரு லிமிட்டேஷன்ல செயல்படுகின்றது. பிசிக்கல் மைண்ட் எதன் அடிப்படையில் அதனுடைய செயல்பாடுகள் விரிவடைகின்றன என்றால் பிசிக்கல் சயின்ஸ். அதன் மூலமாக அதனுடைய செயல்பாடுகள் ஒரு விரிவாக்கம் செய்யப்படுகின்றன. அடுத்தது நம்முடைய அந்த வைட்டல் மைண்ட் என்பது இருக்கின்றது. அதாவது த மைண்ட் ஆஃப் டிசையர். அது ஆசையின் கருவியாக செயல்படுகின்றது இந்த வைட்டல் மைண்ட். இந்த வைட்டல் மைண்ட் எப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல் மைண்ட் அது எப்பொழுதுமே அதை கடந்து செல்லதான் முயற்சிக்கின்றது. வைட்டல் மைண்ட் பிசிக்கல் மைண்டை கடந்து செல்ல முயற்சிக்கின்றது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த வைட்டல் மைண்ட் தான் மனிதனை சாதிக்க வேண்டும், மனிதன் தன் எல்லைகளை மீற வேண்டும் என்று அவனுக்கு ஒரு உந்து சக்தியாக செயல்படுகின்றது. அடுத்தது திங்கிங் மைண்ட், அதுதான் ரேஷனல் மைண்ட். அது எல்லாவற்றையும் கேள்வி கேட்டு சந்தேகத்துக்கு உண்டாக்குகின்றது. அதனுடைய தன்மையே என்னவென்றால் அனைத்தையும் சோதித்து பார்ப்பது. ஆகையால் இத்தகைய மனதினுடைய பல்வேறு கூறுகளை குறித்து தான் பகவான் இந்த பேராகிராஃப் 2 and 3 இதில் விளக்குகின்றார். நம்ம உள்ள போகலாம். நம்ம பேராகிராஃப் 2க்கு உள்ள போகலாம். நம்ம Paragraph 2. At the outset, man lives in his physical mind, which perceives the actual, the physical,
the objective and accepts it as fact. And this fact as self-evident truth beyond question. Whatever is not actual, not physical, not objective, it regards as unreal or unrealized, only to be accepted as entirely real when it has succeeded in becoming actual, becoming a physical fact, becoming objective. Its own being, too, it regards as an objective fact, warranted to be real by its existence in a visible and sensible body. All other subjective beings and things it accepts on the same evidence, insofar as they can become objects of our external consciousness or acceptable to that part of the reason which builds upon the data supplied by that consciousness and relies upon them as the one solid basis of knowledge. Thank you, sir. Thank you, sir. Explanation. Can I read, sir? Yeah, please. Explanation. Physical mind relies so solely on the senses. Man lives in his physical mind, which relies solely on the senses. Our mind perceives the actual, the physical form, the objective phenomenon. What it does perceives, it accepts it as fact. It accepts it as self-evident truth beyond question. Whatever is not actual, not in physical form, not objective, that is, not comprehensible by our senses, it regards as unreal or unrealized. Unless something becomes actual, a physical fact felt by our senses, our mind would not accept it as entirely real. The mind considers our own being an objective fact because of its existence in a visible and sensible body. There are beings and things which exist beyond the comprehension of our physical senses. Our mind would accept them as real only to that extent they become objects of our external consciousness, or they become acceptable to that part of reason which rely on the data supplied by that consciousness as the one solid basis of knowledge. For example, we do not see or hear radio waves directly by our senses, yet we receive the data sent via radio waves through our mobile phones, which is taken by our reason as a dependable basis of knowledge. As long as we remain under the domain of physical mind, our area of functioning remains limited. Thank you, sir. Thank you. Physical mind, பகவான் மைண்ட் அப்படிங்கிறத ஒரு பொதுவான ஒரு சொல். அந்த மைண்ட் அப்படிங்கிறதுலேயே அமைப்பிலே பல்வேறு கூறுகள் இருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான கூறு தான் பிசிக்கல் பார்ட் என்பது. பிசிக்கல் மைண்ட் என்பது அடிப்படையான ஒரு கூறு. இந்த பிசிக்கல் மைண்ட் எது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது நம்முடைய ஐம்புலன்கள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை வைத்துக்கொண்டு செயல்படும் ஒரு மனதினுடைய ஒரு மேற்புற அமைப்பு. பிசிக்கல் மைண்ட் எப்பொழுதுமே ஒரு மேற்புறத்தில் செயல்படும் ஒரு அமைப்பு. அதனுடைய செயல்பாடு முற்றிலும் அந்த புலன்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு பிசிக்கல் மைண்ட்
செயல்படுகின்றது. இந்த பிசிக்கல் மைண்ட் எப்படின்னா, எது அது ஆக்சுவலா எது அதை கண்ணால பார்க்கின்றதோ, ஒரு வடிவத்தில் பார்க்கின்றதோ, இல்ல ஒரு அப்ஜெக்டிவ் பினாமினன், ஒரு புலன்களால் அறியக்கூடிய ஒரு செயல்பாடாக எது இருக்கின்றதோ அதை மாத்திரம்தான் அது ஆக்சுவல், உண்மை என்று நம்புகிறது. எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமின்றி அதை அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது. எவையெல்லாம் இந்த பிசிக்கல் ஃபார்ம்ல இல்லையோ, எதுவெல்லாம் நம்முடைய ஐம்புலன்களினால் அறியப்படாத வண்ணம் இருக்கின்றனவோ அவைகளை அது உண்மை அல்ல என்றுதான் அது நினைக்கின்றது. எவையெல்லாம் அது தன்னுடைய ஐம்புலன்களின் பால் அறியப்படுகின்றதோ அதை மட்டும்தான் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது, ரியல் என்று ஏற்றுக்கொள்கின்றது. இதுதான் பிசிக்கல் மைண்ட், அதனுடைய செயல்பாடு. இந்த பிசிக்கல் மைண்ட் நம்மளுடைய உடல், நம்மளுடைய ஜீவன், அதில் நம்மளுடைய உடலில் நம்மளுடைய ஜீவனை தாங்கியுள்ள இந்த உடல், இதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது. ஏனென்றால் இந்த உடல் என்பது நம்மால் அறியப்பட முடிகின்றது. ஒரு ஸ்தூலமான ஒரு அமைப்பாக இருப்பதனால் அதை இந்த பிசிக்கல் மைண்ட் ஏற்றுக்கொள்கின்றது. அதே சமயம் இந்த ஸ்தூல நிலையை கடந்துள்ள அமைப்புகளும் இருக்கின்றன. சூட்சும நிலையில் உள்ள பீயிங்ஸ் அண்ட் திங்ஸ், அந்த நிலையில் உள்ள அமைப்புகளும் இருப்புகளும் விஷயங்களும் இருக்கின்றன. அவைகளை நம்முடைய ஐம்புலன்களினால் அறிய முடிவது இல்லை. அதனால் அத்தகைய விஷயங்களை நம்முடைய இந்த பிசிக்கல் மைண்ட் ஏற்றுக்கொள்வது இல்லை. சில விஷயங்கள் நம்முடைய ஐம்புலன்களினால் நேரடியாக காணப்படாவிடினும் அவைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு அது வெளிப்படும் பொழுது அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது. உதாரணத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மால உதாரணத்துக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு இந்த ரேடியோ வேவ்ஸ் என்பது ஒரு அடிப்படையான ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. ரேடியோ வேவ்ஸ்ல தான் அந்த காலத்துல இந்த தகவல் தொடர்பு ரேடியோ பெட்டியின் மூலமாக அது பரப்பப்பட்டது, தெரிவிக்கப்பட்டது. பின்பாடு வெவ்வேறு சாதனங்களை உபயோகப்படுத்துவதற்கு வெவ்வேறு பயன்பாட்டிற்காக அது பயன்படுகின்றது. தற்பொழுது எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய மொபைல் போன்ஸ் எல்லாமே எப்படி செயல்படுகின்றன என்றால், இந்த கருத்து பரிமாற்றம், அந்த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இந்த ரேடியோ வேவ்ஸ் மூலமாகத்தான் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த ரேடியோ வேவ்ஸை நம்மால ஐம்புலன்களினால் பார்க்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு சாதனம் என்ன செய்கின்றது, அந்த ரேடியோ வேவ்ஸின் மூலமாக ஒரு மனதினால் அறியப்படும், காணப்படும், புலன்களினால் அறியப்படும் ஒரு விஷயத்தை அது தெரியப்படுத்துகின்றது. அதை தெரியப்படுத்துவதனால் இந்த ரேடியோ வேவ்ஸ் என்பதை இந்த பிசிக்கல் மைண்ட் ஏற்றுக்கொள்கின்றது. அது ஐம்புலன்களினால் அறியப்படாவிடினும் ஏதோ ஒரு சாதனம் அதன் மூலமாக அறியப்படும் உண்மையை நம்முடைய மனதிற்கு தத்ரூபமாக உணர்த்துவதால் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது. அதனால்தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், பகவானுடைய வார்த்தைகளை பார்த்தோம் அப்படின்னா, whatever is not actual, not physical, not objective, it regards as unreal or unrealized, only to be accepted as entirely real when it has succeeded in becoming actual, becoming a physical fact, becoming objective.
அதே போல all other subjective beings and things it accepts on the same evidence. All other subjective beings and things. Subjective beings and things அப்படின்னா ஐம்புலன்களினால் நேரடியாக அறிய முடியாது. அதுதான் subjective beings and things. All other subjective beings and things it accepts on the same evidence insofar as they can become objects of our external consciousness or acceptable to that part of the reason which builds upon the data supplied by that consciousness and relies upon them as a one solid basis of knowledge. இதுக்கு உதாரணம் நம்மளுடைய செல்போன், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ரேடியோ வேவ்ஸ். இதுதான் ரேடியோ வேவ்ஸை ஐம்புலன்கள்னா நேரடியாக பார்க்க முடியாது, இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இருந்தாலும் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றோம். என்ன காரணத்தினால என்றால் அதன் மூலமாக ஒரு உண்மை நமக்கு தத்துருவமாக காட்டப்படுகின்றது, அதனால் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். எதுவுமே அது ஏத்துக்காது பிசிக்கல் மைண்ட். அப்படியே ஏத்துக்கிட்டாலும் அதன் மூலமாக ஒரு ரியல் ஒரு உண்மை வெளிப்படும் பொழுதுதான் அதையும் ஏத்துக்கும் அப்படிங்கிறார் பகவான். ஸோ இந்த பிசிக்கல் மைண்டினுடைய செயல்பாடுகள் குறித்து பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அந்த பிசிக்கல் மைண்டினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா அதனுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷனிங் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அது ஐம்புலன்கள் அதுல எது தெரியுதோ அது மட்டும்தான் ஏத்துப்பேன், அதுக்கு தாண்டி விஷயங்கள் எதுவும் ஏத்துக்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதமா இருக்கிறதுனால அதனுடைய செயல்பாடு மிகவும் ஒரு வரையறைக்குட்பட்ட நிலையில் அமைந்துள்ளது. அடுத்தது போலாம் நம்ம. Physical science is a vast extension of this mentality. It corrects the errors of a sense and pushes beyond the first limitations of the sense mind by discovering means of bringing facts and objects not seizable by our corporeal organs into the field of objectivity. But it has the same standard of reality, the objective, the physical actuality. Its test of the real is possibility of verification by positive reason and objective evidence. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? Yes. Physical science is a vast extension of our objective mentality. It corrects the errors of the sense mind. Men thought that the sun goes around the earth till science proved him otherwise. Science pushes the sense mind beyond its first limitations. It discovers various instruments for bringing facts and objects which are beyond the reach of our sense organs into the field of our physical range. It enlarges the domain of our physical mind. Science accepts something as real only when it has the objective, actual physical existence, possibility of verification by positive reason, and objective evidence is its test of reality. Physical science has convinced our mind that what is perceptible by our senses alone is true. Thank you, sir. Thank you, madam. Thank you. பகவான் இந்த மைண்டினுடைய படிப்படியான நிலைகள் குறித்து விளக்குகின்றார். ஒவ்வொரு நிலையிலும் அது எப்படி செயல்படுது அதை பத்தி இறுதியாக பகவான் சொல்லுவார். மைண்டோட லிமிட்டேஷன் என்ன, இது இந்த பேசிஸ்ல நம்ம ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, ஒரு உண்மையை அடைய முடியாது, எந்த விதமான முடிவுக்கும் வரக்கூடாது. அதுக்குத்தான் பகவான் படிப்படியாக மனதினுடைய வெவ்வேறு நிலைகளை கோருகின்றார். பிசிக்கல் மைண்டு பார்த்தோம், அது ஒரு லிமிட்டட் லெவலில் தான் செயல்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஒரு எல்லாமே எல்லைக்குட்பட்டு செயல்படுகின்றது. ஆனா அந்த பிசிக்கல் மைண்டுக்கும் தன்னுடைய எல்லைகளை மீறுவதற்கும் தன்னுடைய எல்லைகளை அப்பாற்பட்டு செயல்படுவதற்கு ஏதோ ஒன்று உதவி புரிகின்றது. அது எது உதவி புரிகின்றது என்றால் இந்த சயின்ஸ்.
பிசிக்கல் சயின்ஸ். பிசிக்கல் சயின்ஸ் என்ன செய்கின்றது? பிசிக்கல் மைண்டினுடைய லிமிட்டேஷன்ஸ், அதனுடைய எல்லைகளை கடந்து செல்வதற்கு பிசிக்கல் சயின்ஸ் உதவுகின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? பிசிக்கல் சயின்ஸ் இஸ் a vast extension of this physical mind அப்படிங்கிறார், this mentality அப்படிங்கிறார். அது என்ன செய்கின்றது? இந்த பிசிக்கல் சயின்ஸ் என்ன செய்கின்றது? புலன்களை நம்பி செயல்படும் மனம், அதனால் ஏற்படும் பிழைகள், அவைகளை இந்த பிசிக்கல் சயின்ஸ் சரி செய்கின்றது. புலன்களை மட்டுமே நம்பி மனம் செயல்படும் பொழுது அதற்கு தவறான கணிப்புகள் கிடைக்கின்றன. உதாரணத்திற்கு, மனிதன் ஆதி காலத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருந்தான் என்றால், இந்த சூரியன் தான் பூமியை சுற்றி வருகின்றது என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அவ்வாறுதான் அவனுடைய புலன உணர்வுகள் அவனுக்கு கற்பித்தன. ஆனால் சயின்டிபிக் டிஸ்கவரிஸ் அவனுக்கு உண்மையை தெளிவுபடுத்தின. அதை தெளிவுபடுத்தும் வரையில் மனிதன் அறியாமையில் தான் இருந்தான். ஆகையால இந்த பிசிக்கல் சயின்ஸ் என்ன செய்கின்றது என்றால், நம்முடைய மனதினுடைய எல்லையை அது விஸ்தீரணம் செய்கின்றது. எவ்வாறு விஸ்தீரணம் செய்கின்றது என்றால், அது வெவ்வேறு உபகரணங்களை கொண்டு வருகின்றது. உதாரணத்திற்கு ஸ்பேஸை பற்றி அறியணும் அப்படின்னா அதுக்கு வெவ்வேறு அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துள்ளன. ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த டெலிஸ்கோப்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய த ஹபிள் டெலிஸ்கோப் என்று கூறுகின்றார்கள், அது வரைக்கும் வந்துடுச்சு. அதே போல அறியப்படாத நுண்ணுயிர்களை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சாதாரண மைக்ரோஸ்கோப்ல இருந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அது மாதிரி வந்துடுச்சு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சாதாரண போட்டோகிராஃபிலேருந்து இந்த கிரிலோ போட்டோகிராஃபின்னு அந்த சூட்சுமமான விஷயங்களை எடுப்பதற்கு கருவிகள் வந்துவிட்டன. இது மாதிரி நிறைய விஷயம் வந்துருச்சு இன்னைக்கு. அதனால வெவ்வேறு உபகரணங்களின் மூலம் இந்த சயின்ஸ் விஞ்ஞானம் என்ன செய்கின்றது என்றால், நம்முடைய மனதினுடைய அந்த எல்லையை அது விஸ்தீரணம் செய்கின்றது அப்படிங்கிறார் பகவான். இருந்தாலும் அந்த சயின்ஸ் என்ன செய்கின்றது? எவையெல்லாம் தத்துருவமாக நிரூபிக்கப்படுகின்றனவோ அவைகளை மட்டுமே அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது சயின்ஸ். அவ்வாறுதான் நம்ம மனமும் செயல்படுகின்றது. ஏனென்றால் இறுதியாக எல்லா விதமான சயின்டிபிக் உண்மைகளும் நம்முடைய புலன்களினால் உறுதி செய்யப்படுகின்றன. அதுதான் உண்மை. அதனால அவைகளை மட்டுமே நம்முடைய மனம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது. paragraph 3 போலாம். Paragraph 3. But man also has a life mind, a vital mentality, which is an instrument of desire. This is not satisfied with the actual. It is a dealer in possibilities. It has the passion for novelty and is seeking always to extend the limits of experience for the satisfaction of desire, for enjoyment, for an enlarged self-affirmation and aggrandizement of its terrain of power and profit. It desires, enjoys, possesses actualities, but it hunts also after unrealized possibilities.
is ardent to materialize them, to possess and enjoy them also. Thank you, sir. Thank you. Explanation. Sir. Yes, madam. Vital mind as an instrument of desire. Apart from the physical mind, we have a life mind too. Our vital mentality is an instrument of desire. It is not satisfied with the actual. It is a dealer in possibilities. It has the passion for novelty, new experiences, adventure. It is always seeking to extend the limit of experience for the satisfaction of desire for enjoyment. It always strives for enlarged self-affirmation, accumulation of its territory of power and trust. It desires, enjoys, possesses the actuality. At the same time, it does not remain satisfied. It hence also, after unrealized possibilities, and is keen to realize them as realities and to possess and enjoy them. We have said that man always seeks after new experiences and adventure. He seeks after power and authority in one form or another. A person in an organization seeks promotion to enjoy more power, authority, to enlarge his ego. The kings were ambitious to enlarge their territory. All these were prompted by the vital mind. Thank you, sir. Thank you, madam. Thank you. முதல்ல பார்த்தோம் பிசிக்கல் மைண்ட் அப்படின்னு பார்த்தோம். பிசிக்கல் மைண்ட் வந்து சிம்பிளா சென்சஸ் அடிப்படையில் செயல்படும் மனம், மேற்புற மனம். அதனுடைய ஃபங்க்ஷனிங் வந்து ரொம்ப லிமிட்டட் லெவலில் தான் இருக்கு. இருந்தாலும் அது என்ன செய்கின்றது, விஞ்ஞானத்தின் உதவியுடன் தன்னுடைய எல்லையை விஸ்தீரணம் செய்கின்றது. அதுக்கு அடுத்து வரக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிராணமயத்தை அடிப்படையாக கொண்ட மனம், வைட்டல் மைண்ட், லைஃப் மைண்ட் என்று பகவான் கோருகின்றார். இந்த வைட்டல் மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிராணமயத்தை அடிப்படையாக கொண்ட மனம், அதனுடைய அடிப்படை அம்சம் எதுன்னு பார்த்தோம்னா ஆசை வயப்படுவது. அது சும்மா இருக்காது, அது எதையாவது ஒன்று அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய விசேஷம். அது இருந்தாலும் கூட அதுக்கும் வந்து இதை அடைந்தால்தான் எனக்கு உறுதியான மகிழ்ச்சி கிட்டும் அப்படிங்கிற ஒரு சர்டன்டி கிடையாது. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும். இதுல தான் உறுதியா எனக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும், இதைத்தான் நான் இறுதியாக நாடுகின்றேன் என்கின்ற உறுதித்தன்மையும் அதுக்கு கிடையாது. அதில் தான் பகவான் அதையும் கூட பகவான் இட் இஸ் எ டீலர் இன் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறார். வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை அது ஆராய்ந்தாலும் ஒரு உறுதியான ஒரு நிலை, ஒரு ஸ்திரமான ஒரு இது கிடையாது. அதுக்கு புதிய அனுபவங்களை நாடும், புதிதான விஷயங்களை அது நாடும், சாகசங்களுக்கு அது விழையும். அதுதான் முக்கியமான விஷயம். சாகசத்தை எப்பொழுதுமே அந்த மனம் நாடும். தன்னுடைய எல்லைகளை அது கடந்து செல்லவே முயற்சிக்கும். எதற்காக என்றால் ஒரு மகிழ்ச்சிக்காக, ஒரு என்ஜாய்மெண்ட், இதற்காகத்தான் அது இருக்கும். இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற மனம், நம்மளுடைய செயல்பாடு தான். எல்லார்கிட்டையும் இந்த வைட்டல் மைண்ட் இருக்கின்றது, யார்கிட்டுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த வைட்டல் மைண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அது நல்ல விஷயத்தையும் நம்ம உற்சாகமா செய்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம், ஒரு விஷயத்தை சாதிக்கிறோம்னு நினைக்கிறோம். அதனால அதுல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய விஷயம் நடக்கின்றது வைட்டல் மைண்ட்ல. அதை வந்து நம்ம நெகட்டிவா எடுத்துக்க கூடாது. இட் இஸ் அ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். மனிதனுடைய எல்லைகளை கடந்து செல்வதற்கு இந்த வைட்டல் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனை எது சாதனையாளனாக மாற்றுகின்றது என்றால், உருவாக்குகின்றது என்றால் அதுதான் இந்த வைட்டல் மைண்ட். வெறும் பிசிக்கல் மைண்ட்லேயே இருந்தால் அவன் அனிமல் போல இருந்துருவான். பட் இந்த வைட்டல் மைண்ட் இருக்கிறதுனால தான் மனிதன் என்பவன் சாதிக்க விரும்புகின்றான், ஒன்றை லட்சியத்துடன் சாதிக்க விரும்புகின்றான். அப்கோர்ஸ் அதுல வந்து தன்னுடைய ஈகோவை பூஸ்ட் பண்ணிக்கிறான், அதிகாரத்தை கூட்டிக் கொள்கின்றான், இதெல்லாம் நடக்கின்றது. இருந்தாலும் இந்த அடிப்படையான இந்த அடிப்படையான அம்சம் என்னவென்றால் எல்லைகளை மீறுவது. இதுதான் மனிதனுக்கு ஒரு உந்து சக்தியாக செயல்படுகின்றது. மனிதன் வந்து ஒரே நிலையில திருப்தி அடைந்து அந்த நிலையிலே தேக்க நிலையில் இருந்து விடாமல் இருப்பதற்கு, அந்த நிலையை கடந்து செல்வதற்கு எது உதவுகின்றது என்றால் அதுதான் வைட்டல் மைண்ட்.
அதே போல எவையெல்லாம் தற்பொழுது உள்ள நிலையில் அடையாததாக இருக்கின்றதோ அது அடைய விரும்புகின்றது. அதுதான் விசேஷமான விஷயம். இன்னைக்கு ஒரு விஷயம் நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா அந்த ரியலைஸ் பண்ண முடியாத விஷயத்தை அது அடைய விரும்புகின்றது வைட்டல் மைண்ட். அதன் அடிப்படையில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாகரிகமே, மனிதனுடைய நாகரிகமே வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் 100 வருஷங்களுக்கு முன்னாடி கிடையாது. என்ன காரணம் என்றால் எல்லாத்தையும் அப்பொழுதெல்லாம் சாத்தியப்படாத விஷயங்களாக இருந்தன. 100 வருஷங்களுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாத்தியப்படாத விஷயங்கள். சாத்தியப்படாத விஷயங்களை சாத்தியமாக்குவதுதான் இந்த வைட்டல் மைண்ட், அதனுடைய ஒரு அடிப்படையான விசேஷமான ஒரு அம்சம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்மளே ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி 30 இயர்ஸ்க்கு முன்னாடி செல்போன் என்பது நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இப்ப அது ஒரு சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு. உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலும் ஒரு நிமிஷத்தில் நம்ம நேரடியா பார்க்கின்றோம். இதுதான் இந்த வைட்டல் சாதிக்க விரும்புகின்றது. எல்லாத்தையுமே புதிய அனுபவங்களை நாடுகின்றது, சாகசங்களை நாடுகின்றது. ஒரு நிலையிலேயே அது இருப்பதில்லை. ஒரு மனிதன் மேலும் மேலும் செல்ல விரும்புகின்றான். ஒரு நிறுவனத்துல இருக்கிறான் அப்படின்னா அவன் மேல மேல உயர்ந்து செல்ல விரும்புகின்றான். அதன் மூலமாக அவனுக்கு அந்த ஒரு ஒரு செல்வாக்கை, அவன் செல்வாக்கு, ஆளுமை, இதையெல்லாம் அடைய விரும்புகின்றான். அப்கோர்ஸ் இதன் மூலமாக தன்னுடைய இந்த ஈகோவை அவன் விருத்தி செய்கின்றான். இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வைட்டல் மைண்டு தான். ஆதி காலத்திலேருந்து பார்க்கலாம். நம்ம ஆதி காலத்திலேருந்து எதற்காக அந்த அந்த மன்னர்கள் வெவ்வேறு அடைய வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய நோக்கத்துடன் தான். இது எல்லாத்துக்கும் செயல்பாட்டுக்கும் பின்னாடி இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா அந்த வைட்டல் மைண்ட். அடுத்தது போலாம் நம்ம. It is not satisfied with the physical and objective only, but seeks too a subjective and imaginative, a purely emotive satisfaction and pleasure. If there were not this factor, the physical mind of man left to itself would live like an animal, accepting his first actual physical life and its limits as his whole possibility, moving in material nature's established order and asking for nothing beyond it. Thank you. Explanation. Yes, madam, please. Meenakshi madam, pading. Thank you, sir. Vital mind always seeks to go beyond the physical mind. Our vital mind is not satisfied with the physical and objective only. It looks for an imaginative, purely emotive satisfaction and pleasure. All forms of creative art, performing art, are the outcome of the vital mind. A poet's imagination is not limited to the physical plane alone. But for this, if the physical mind alone were left to itself, man would have lived like an animal. He would not have gone beyond the possibility of his physical mind. He would have limited himself within the material nature's established order and asked for nothing more. Thank you, sir. Thank you, madam. Thank you. இப்போ இதெல்லாம் பரிணாம வளர்ச்சியில நடைபெறுகின்றது. பரிணாம வளர்ச்சியில ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா மனிதனுடைய மனம் வெறும் பிசிக்கல் லெவல்ல தான் இருந்தது. வெறும் பிசிக்கல் மைண்ட், அவனுடைய ஐம்புலன்கள், அவனுடைய அடிப்படை தேவைகள், அவ்வளவுதான் ஆதி காலத்து மனிதன். அப்புறமா மனிதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில இந்த வைட்டல் பார்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஆனோன்னு மனிதனுடைய மற்ற சிறப்பான அம்சங்கள்லாம் வெளியே வந்தது. நம்மளுடைய அந்த பிராணமய மனம், வைட்டல் மைண்ட் வெறும் இந்த பிசிக்கல் லெவல், அதனுடன் அது திருப்தி அடைவது இல்லை. அது கற்பனை வளம் மிக்கது. மேலும் அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு திருப்தியை
திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அடைய விரும்புகின்றது. பிசிக்கல் மைண்ட் வந்து பிசிக்கலா தான் செயல்படும். அதுக்கு வந்து உணர்ச்சி மயம் அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் பியூர். ஏன்னா பிசிக்கல் மைண்ட் வந்து நத்திங் லைக் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. இட்ஸ் பியூர்லி அப்ஜெக்டிவ், இம்பர்சனல், டிஸ்பேஷனேட்னு சொல்றாங்க. அது அப்படிதான் இருக்கும் பிசிக்கல் மைண்ட். ஆனால் இந்த வைட்டல் மைண்டு தான் வந்து சந்தோஷப்படுறது, அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவது, இவையெல்லாம் அடைகின்றது. மீனாட்சி மேடம், உங்களுடைய மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க. ஆகையால் இந்த வைட்டல் மைண்ட் என்பது பிசிக்கல் மைண்ட் அதையும் தாண்டியது. மனிதன் ஈடுபடும் வெவ்வேறு விதமான கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ், பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், எல்லா விதமான கலை நயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே அதனுடைய வைட்டல் மைண்ட் அதனுடைய செயல்பாட்டினால் தான் நடக்கின்றது. உதாரணத்திற்கு ஒரு போயட், அவனுடைய கற்பனை வளம் என்பது வெறும் பிசிக்கல் பிளேன் அதனுடன் கட்டுண்டு நிற்பதில்லை, அதையும் கடந்த நிலையில் தான் இருக்கின்றது. இந்த வைட்டல் மைண்ட் இல்லை அப்படின்னா மனிதன் வந்து வெறும் அனிமல் போல தான் இருந்திருப்பான். தன்னுடைய பேசிக் நெசசிட்டிஸை மாத்திரம் பார்த்துக்கிட்டு அவ்வளோதான், அனிமல் லைஃப் தான் இருந்திருக்கும். அதை தாண்டி அவன் சென்றிருக்க மாட்டான். இந்த சட உலகு, அதில் நிறுவப்பட்ட அந்த விதி, அதற்கு உட்பட்டு செயல்படும் ஒரு அமைப்பாகத்தான் இருப்பானே வழி அதை கடந்து செல்லும் ஒரு அமைப்பாக அமைந்திருக்க மாட்டான். ஆகையால மனிதன் தன்னுடைய அந்த பிசிக்கல் மைண்ட், அந்த வெறும் ஐம்புலன்கள், அதை நம்பியே செயல்படாமல் அதை கடந்து செல்வதற்கு எது ஒரு உந்து சக்தியாக அமைகின்றது என்றால் அவனுடைய அந்த பிராணமய மனம், வைட்டல் மைண்ட். இதுதான் இந்த பகவான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமே நாமே உணர முடியும். இதைத்தான் அடிப்படை பயிற்சியாக இந்த பூரண யோகத்துல வந்து பகவானும் அன்னையும் கூறுகின்றார்கள். அடிப்படை ஒருத்தர் வந்து இந்த பூரண யோகத்தில் ஈடுபடும் பொழுது அடிப்படையாக அவங்க என்ன கூறுகின்றார்கள், என்ன அறிவுறுத்துகின்றார்கள் என்றால், யூ ஷுட் பி ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் வேரியஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் யுவர் பார்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய வெவ்வேறு பகுதிகளினுடைய இயக்கத்தை நீங்கள் ஒன்றிலிருந்து பிரித்து பார்க்க கற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது இப்ப இந்த ஒரு இயக்கம் நடைபெறுகின்றதா, இது வந்து என்னுடைய பிசிக்கல் மைண்டினுடைய இயக்கமா, அல்லது என்னுடைய வைட்டல் மைண்டினுடைய இயக்கமா, அல்லது இதோட அடுத்த நிலையும் இருக்கின்றது, திங்கிங் மைண்ட், ரேஷனல் மைண்ட், அதனுடைய இயக்கமா? இது வந்து ஏன்னா நம்ம எல்லாருமே மைண்ட் அப்படிங்கிறது நம்ம சும்மா இருப்பதில்லை. மைண்ட் திங்க் பண்ணிட்டே இருக்கு, ஏதோ ஒரு இயக்கத்துல மனம் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த செயல்பாட்டை நாம் உற்று நோக்க வேண்டும். அது வந்து எந்த பார்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எப்பொழுதுமே கண்காணித்து கொள்ள வேண்டும். எந்த பார்ட்ல இருந்தா நம்மளுடைய ப்ராக்ரஸ்க்கு செயல்படுமோ அந்த பார்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறாங்க மதர். அதுக்கு வந்து மெயின் நமக்கு தேவை என்னவென்றால், நம்முடைய மனதினுடைய செயல்பாடுகளை ஒரு சாட்சி நிலையில் இருந்து கொண்டு பார்ப்பது. அப்பதான் நம்மளால வந்து வேரியஸ் மூமெண்ட்ஸை நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆகையால் பகவான் கூறக்கூடிய இந்த விளக்கங்கள் எல்லாமே நமக்கு நாமே பொருத்தி பார்க்கலாம். அடுத்தது போலாம். But this vital mind, this unquiet life will, comes in with its demands and disturbs this inert or routine satisfaction which lives pent within the bounds of actuality. It enlarges always desire and craving, creates a dissatisfaction, an unrest, a seeking for something more than what life seems able to give it. It brings about a vast enlargement of the field of
physical actuality by the actualization of our unrealized possibilities, but also a constant demand for more and always more, a quest for new worlds to conquer, an incessant drive towards an exceeding of the bounds of circumstance and a self exceeding. Thank you. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் போகலாம் நம்ம. படிக்குங்க சார். படிங்க மேடம். The vital mind drives the man to exceed his limits. The nature of the vital mind is such that it is marked by the unquiet life will. It is never at rest. It comes with its demands and disturbs the inert or routine satisfaction we get while living within the boundaries of actuality. It wants some exciting experience. Otherwise, it feels boring. It goes on increasing its desire and craving. As it wants more than what life can give, it creates a dissatisfaction and unrest. As a result, the physical actuality is enlarged by the actualization of our unrealized possibilities. For example, if we take the last 100 years, the world space has expanded in terms of new material inventions, facilities, and knowledge. Whatever man had imagined and desired over the period of time has now been actualized. What was once thought to be impossible had now been made possible. This has happened both in the material domain and in the domain of knowledge. This is because of the constant urge of the vital mind. There is a constant demand for more and always more. We want to have more means of comfort, more means of knowledge. We have a quest for conquering new worlds. We always want to exceed the bounds of circumstances. We want to exceed ourselves, our own limitations. Man has succeeded in establishing his presence on other planets, conquering nature to some extent. By scaling Everest, he had pushed his limits. Thank you, sir. தேங்க்யூ மேடம். எப்படி இந்த வைட்டல் மைண்ட் வந்து மனிதன் தன்னுடைய வரம்புகளை மீறுவதற்கு எவ்வாறு அவனுக்கு ஒரு உந்து சக்தியாக செயல்படுகின்றது அப்படிங்கிறது தான் பகவான் விளக்குகின்றார். இதுதான் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம். விலங்குகள் எல்லாமே அதற்கு வகுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள் தான் செயல்படுகின்றன. எல்லாமே ஒரு இன்ஸ்டிங்டிவா செயல்படுகின்றது. விலங்குகள் எல்லாமே அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிங் இருக்கு. அந்த இன்ஸ்டிங்க்ல ஒரு செட் பேட்டர்ன்ல தான் செயல்படுகின்றது. அதை மீறுவது இல்லை. ஆனால் மனிதன் தான் வந்து தனக்கு விதிக்கப்பட்ட எல்லைகளை எப்பொழுதுமே அவன் மீறுகின்றான். அது என்ன காரணம் என்றால் அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணமய பகுதி, வைட்டல் மைண்ட், அதுதான் அவனை அவ்வாறு செய்ய தூண்டுகின்றது. அது எப்பொழுதுமே அவனை வந்து ஒரு அமைதியாக இருப்பதற்கு அனுமதிப்பது இல்லை. எப்பொழுதுமே ஏதாவது கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கின்றது. அவனுடைய ஒரு சாதாரண நிலையில் இருந்து கொண்டு திருப்தி அடைவதை அது அனுமதிப்பது இல்லை. ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஏதாவது ஒரு உற்சாகம் தரக்கூடிய அனுபவத்தை அது நாடுகின்றது. இல்லாவிடில் அது வந்து ஒரு சோர் உறுகின்றது. இந்த போர் அடிக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே அண்ணன் என்ன கோருகின்றார்கள், அந்த தட் மீன்ஸ் யுவர் வைட்டல் வந்து இட் இஸ் அ வைட்டல் ஃபீலிங் அப்படிங்கிறாங்க. போர் அடிக்குதுன்னு சொல்றது நிறைய பேர் சொல்லுவாங்க ஐ ஃபீல் போர்ட் அப்படின்னு. பிகாஸ் அவங்களுடைய வைட்டல் பார்ட் வந்து இட் நீட்ஸ் சம் எக்ஸைட்மெண்ட். ஆகையால் தான் அந்த அத்தகைய உணர்வு வருகின்றது. ஒன்றுக்கு ஆசைப்படுவது, ஒன்றை அடைய விரும்புவது, இயங்குவது, இதெல்லாமே வந்து இந்த வைட்டல் மைண்டினுடைய செயல்பாடுகள்.
அது எப்பொழுது, அது என்ன அதோடைய முக்கியமான விசேஷம் என்னன்னா, அது எதை ஒன்றை அடைந்தவுடன் அது திருப்தி அடைவதில்லை. அதான் அதுகிட்ட இருக்கிற ஒரு அம்சம். ஒன்றை அடைந்தவுடன் அது திருப்தி அடைவதில்லை, இன்னும் வேண்டும் வேண்டும் என்று அது கோரிக்கை விடுக்கின்றது. அதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு அதிருப்தி உண்டாகின்றது, ஒரு அன்ரெஸ்ட். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அமைதியற்ற நிலை எப்பொழுதுமே அது உருவாக்குகின்றது. இந்த ஒரு செயல்பாட்டுல இது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் பாசிட்டிவான ஒரு விஷயமும் நடைபெறுகின்றது. பாசிட்டிவா என்ன நடைபெறுகின்றது என்றால், இதனுடைய அந்த உந்து சக்தியின் மூலமாக, உந்துதலின் மூலமாக நம்மளுடைய அந்த பிசிக்கல் லெவல் விஸ்தீரணம் அடைகின்றது அப்படிங்கிறார் பகவான். பிசிக்கல் ஆக்சுவாலிட்டி என்ன நடைபெறுகின்றது, விஸ்தீரணம் அடைகின்றது அப்படிங்கிறார். இது உதாரணம் எடுத்துக்கலாம். உதாரணம் எப்படின்னா, எப்படி நம்மளுடைய பிசிக்கல் லெவல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் நடைபெறுகின்றது பிகாஸ் ஆஃப் த வைட்டல் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. உதாரணம் எப்படின்னா, கடந்த 100 வருடங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல வெவ்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் வந்துள்ளன. லாஸ்ட் 100 இயர்ஸ்ல அபிரிதமான கண்டுபிடிப்புகள் வந்துள்ளன. எல்லா லெவல்லையும் பார்த்தோம்னா, எல்லா லெவல்லையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், மனிதனுடைய வாழ்க்கையையும் வசதிகளையும் பெருக்குவதற்கான கண்டுபிடிப்புகள், சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அறிவை பெருக்குவதற்கான அமைப்புகள் எல்லாம் வந்துடுச்சு. எவையெல்லாம் மனிதன் கற்பனை செய்தானோ, எவைகளுக்கெல்லாம் மனிதன் ஆசைப்பட்டானோ, அவை எல்லாம் நிறைவேறிவிட்டன. எவையெல்லாம் ஒரு காலத்தில் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருந்ததோ, எவைகளெல்லாம் சாத்தியமில்லாத விஷயங்களாக இருந்தனவோ அவை அனைத்துமே இப்பொழுது சாத்தியம் அடைந்து விட்டன. இது வெறும் சடநிலையில் மாத்திரம் இல்ல, மெட்டீரியல் டொமைனும் இல்ல, டொமைன் ஆஃப் நாலேஜ்லயும் இருக்கு. அறிவு சார்ந்த நிலையிலையும் இந்த முன்னேற்றம் மனிதனுக்கு ஏற்பட்டுள்ளது. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் காரணம் இட் இஸ் an urge of the vital mind. அது இருப்பதனால்தான் இவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அது எப்பொழுதுமே இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஒரு நாள் எப்பொழுதுமே அந்த எண்ணத்தில் தான் அது இருக்கின்றது. மோர் கம்ஃபர்ட், மோர் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். அதே போல புதிய புதிய உலகங்களை அது வெல்ல விரும்புகின்றது, தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வர விரும்புகின்றது, தன்னுடைய எல்லைகளை அது மீறுகின்றது. மனிதனும் தன்னுடைய எல்லைகளை மீற விரும்புகின்றான். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் இப்போ வெவ்வேறு கிரகங்களுக்கு செல்லும் அந்த திறமையை அவன் அடைந்து விட்டான். இயற்கையை அவன் ஓரளவு இயற்கையின் மீது தன்னுடைய ஆளுமையை ஓரளவு அவன் கொண்டுள்ளான். இந்த சாகசங்கள் புரிவது, வெவ்வேறு இயற்கையின் மீது தன்னுடைய சாகசத்தை நிறைவேற்றுவது, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வைட்டல் மைண்டினுடைய இதுதான். எவரெஸ்ட்ல யாருமே ஏற முடியாது, அதுதான் உலகத்தினுடைய உச்சகட்ட சிகரமாக இருந்தது. அதையும் மனிதன் ஏறிவிட்டான். ஆகையால் இது எல்லாத்துக்கும் உதவி புரிவது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வைட்டல் மைண்டு தான். ஆனால் இது பகவான் இங்க கூறியுள்ளது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இதனுடைய சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி அன்னை கூறுகின்றார்கள். அன்னை அவர்களுடைய கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மதர்ல வால்யூம் 8 அதுல சில விஷயம் எல்லாம் கூறுகின்றார்கள் அன்னை. எப்படி வைட்டலினுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, முக்கியமாக நம்ம பார்த்தோம், இது ஒரு ஆசையை தூண்டுகின்றதுன்னு பார்த்தோம். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு இம்பேஷன்ஸ் வருது. இம்பேஷன்ஸ், ஒரு பொறுமையற்ற தன்மை மனிதனுக்கு ஏற்படுகின்றது. ஸ்ட்ராங்கர் த டிசையர் த கிரேட்டர் த இம்பேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க மதர். இந்த இம்பேஷன்ஸ் மனிதனுக்கு, தற்கால மனிதனுக்கு எடுத்துக்கிட்டீங்களா இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இம்பேஷன்ஸ், டிசையர், ஒரு டைம் அர்ஜென்சி,
இதை உடனே அடைய வேண்டும் என்கின்ற ஒரு டைம் அர்ஜென்சி. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க, இது மனிதனுடைய அந்த பிஹேவியர் பேட்டர்னே மாறி போச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து ஒரு பெயர் அளித்துள்ளார்கள். ஏஎஸ் தலால் அவருடைய லிவிங் வித்தின் அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகங்கள் இருக்கின்றது. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக். அது எல்லாரும் படித்திருப்போம். உள்ஜீவனின் வாழுதல் அப்படிங்கிற தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்கின்றது, லிவிங் வித்தின் அப்படின்னு. அதில் அவர் என்ன கூறுகின்றார், இதை டைப் ஏ பிஹேவியர் அப்படிங்கிறார். டைப் ஏ பிஹேவியர்னா அந்த பொறுமையற்ற நிலையில் இருப்பது, எப்பொழுதுமே பதட்டத்துடன் இருப்பது, இதை முடிக்கணும் எப்பொழுதுமே அந்த காலில் சுடுதண்ணியை ஊற்றிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, வேடிக்கையாக சொல்லுவாங்க. அது போலதான் அது. எப்பொழுதுமே பரபரன்னு இருக்கிறது. இதெல்லாம் இதைதான் மதர் என்ன சொல்றாங்க, இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க அழகாக, ஹரி சிக்னஸ் அப்படிங்கிறாங்க மதர். ஹரி சிக்னஸ்னா இது ஒரு சிக்னஸ் அப்படிங்கிறாங்க. இதனால எதையும் சாதிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. பரபரன்னு இருந்தோம்னா சாதிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. பொறுமையா இருந்தால் தான் நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதே போல இந்த வைட்டல் மைண்ட் வந்து நமக்கு எதை கொடுக்கின்றது என்றால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. ஒரு பிளசன்ட் ஃபீலிங்ஸ்னால ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தருது. தட் இஸ் ஆல்சோ காசிங் சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறாங்க. சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வந்து எல்லா நிலையிலும் இருக்கும். பாசிட்டிவாக விஷயத்துலையும் இருக்கும், நெகட்டிவான விஷயத்துலையும் இந்த ஹோமியோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறாங்க. இது அந்த ஈக்குலிபிரியத்தை வந்து எது கெடுக்கும் அப்படின்னா, பாசிட்டிவான விஷயங்களும் பாதிக்கும், நெகட்டிவான விஷயங்களும் பாதிக்கும். ஆகையால அந்த ஈக்குவாலிட்டி ஈக்குவானிமிட்டி அப்படின்னு சொல்றோம்னா அதுதான் வந்து ஐடியல் ஸ்டேட். அதற்காக வந்து எதையும் சாதிக்க வேணாம்னு சொல்லலை மதர், சாதிக்கணும். ஆனா அதே சமயம் நம்ம எப்பொழுதுமே அந்த அந்த டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ் அந்த நிலையில இருக்கணும், பொறுமையா சாதிக்கணும். அதே சமயத்துல ஒரு பரபரப்போடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால இந்த வைட்டலினுடைய பாசிட்டிவ் ஃபேக்ட்ஸும் பார்த்தோம். நம்ம எல்லாத்தையும் சாதிக்க விரும்பி, அதாவது அதே சமயத்துல அதனுடைய நெகட்டிவ் ஃபேக்ட்ஸையும் மதர் வந்து அழகாக சித்தரிக்கின்றார்கள். அதனுடைய நெகட்டிவ் ஃபேக்ட்ஸையும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது போலாம் நம்ம. To add to this cause of unrest and incertitude, there comes in a thinking mind that inquires into everything, questions everything, builds up affirmations and unbuilds them, erects systems of certitude, but finally accepts none of them as certain, affirms and questions the evidence of the senses, follows out the conclusions of the reason, but undoes them again to arrive at different or quite opposite conclusions, and continues indefinitely, if not ad infinitum, this process. Thank you, sir. Explanation. Thinking mind. We have seen that our vital mind is the cause of unrest and incertitude. Adding to this, we have a thinking mind. Its nature is such that it inquires into everything, questions everything. It builds up affirmations and unbuilds them. It erects systems of absolute certainty, but finally accepts none of them as certain. On one hand, it affirms the evidence of the senses. On the other hand, it questions them. It abides by the conclusions of the reason, but undoes them again to arrive at different or quite opposite conclusions. It continues this process indefinitely. There are many conclusions which the physical mind has established, many tentative conclusions which the life mind arrives at, but the thinking mind brings in its skepticism, subjects them to its analysis, and unsettles everything. It then questions the existence of the highest reality, the absolute, the transcendent. Thank you.
நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிசிக்கல் மைண்ட் பார்த்தோம். பிசிக்கல் மைண்ட் அப்படிங்கிறது வெறும் சென்சஸை மாத்திரம் நம்பி செயல்படக்கூடியது, அவ்வளவுதான். அதுக்கு மேல தெரியாது அதுக்கு. அடுத்தது பகவான் கூறியது வைட்டல் மைண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். வைட்டல் மைண்ட் அப்படிங்கிறது தான் பிராணமயத்தை சார்ந்து இயங்கும் மனதினுடைய ஒரு பகுதி. அது இருப்பதனால்தான் மனிதன் வந்து தன்னுடைய எல்லைகளை கடக்கின்றான், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்கின்றான், சாகசங்கள் புரிய விரும்புகின்றான், தன்னுடைய எல்லைகளை விஸ்தரிக்க விரும்புகின்றான். இவை எல்லாம் நடக்குது எல்லாம் பார்த்தோம்னா இந்த வைட்டல் மைண்டு தான். அது மாத்திரம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு அனிமல் மாதிரி தான் இருப்போம். இந்த 2 அமைப்புகள் மாத்திரம் இல்லை, நம்ம கிட்ட இன்னொரு அமைப்பும் இருக்கின்றது நம்மளுடைய மனதுல. அதுதான் திங்கிங் மைண்ட் அப்படிங்கிறார் பகவான். இந்த வைட்டல் மைண்ட்ல பார்த்தோம், அது எப்பொழுதும் வைட்டல் மைண்ட் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஆன் ஒன் ஹேண்ட் அதனுடைய பாசிட்டிவ் சைடு வந்து நம்மை ஒரு தாமச நிலையில் இல்லாமல் ஒரு முன்னேறும் நிலைக்கு தள்ளும் சக்தியாக நம்மளுடைய வைட்டல் மைண்ட் அமைகின்றது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு. இதோடைய ஒரு நெகட்டிவ் சைடு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு அமைதியற்ற தன்மை, அன்ரெஸ்ட், இன்சர்டிடியூட், நிச்சயமற்ற தன்மை. இந்த 2 விஷயமும் இந்த வைட்டல் மைண்ட் இந்த 2 விஷயங்களையும் உருவாக்குகின்றது. இது நம்மளுடைய மனதிலேயே பார்க்கலாம். நம்மளுடைய செயல்பாடுகளை உற்று நோக்கினால் இந்த அமைப்புகள்லாம் நம்மகிட்டே இருக்கும். எல்லாமே பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, நமக்கு இருக்கிற விஷயம் தான் பகவான் சொல்றார். வெளியில சொல்லலை, நம்மகிட்டே இருக்கிற விஷயங்களை பகவான் சொல்றார். நமக்கு வந்து வெளியில எடுத்து காட்டுறாரு, அவ்வளவுதான். இந்த திங்கிங் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மனுஷங்கிட்ட. திங்கிங் மைண்டு தான் வந்து பகுத்தாராயும் மனம் சொல்றோம்ல, அதுதான் திங்கிங் மைண்ட் அப்படிங்கிறது. அது இந்த திங்கிங் மைண்ட் என்ன பண்ணும், எதையும் சீக்கிரம் ஏத்துக்காது. எல்லாத்தையும் அது வந்து ஆராய்ந்து பார்க்கும். எதையும் வந்து எளிதாக அது ஏற்றுக்கொள்ளாது. உண்மை என்று எதையுமே அது எளிதாக ஏற்றுக்கொள்ளாது. அனைத்தையுமே அது ஆராய்ந்து பார்க்கும், கேள்வி கேட்கும். அதுதான் திங்கிங் மைண்டு. இதுவும் மனிதனுக்கு அவசியம். ஏன்னா இது இருந்தாதான் மனிதன் வந்து தன்னுடைய அறிவில் முன்னேற முடியும். ஒரு சமயம் சில விஷயங்களை அது உறுதியாக நம்பும். அதே சமயம் எதை உறுதியாக நம்பியதோ அவைகளை அது கலைத்துவிடும். அவைகளை ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் திங்கிங் மைண்ட். ஒன்றை ஒரு சமயம் இதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும், அதே சமயம் மற்றொரு சமயம் அந்த எதன் அடிப்படையில் அது உண்மையை ஏற்றுக்கொண்டதோ அதை அது ஏற்றுக்கொள்ளாது. எதையுமே வந்து அது வந்து ஒரு அறுதியான நிலையில் ஏற்றுக்கொள்வது இல்லை. எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு சர்டன்டி, நிச்சயமற்ற தன்மையில் தான் அது எப்பொழுதுமே இருக்கும். நிச்சயமாக இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு சர்டன்டி ஆஃப் நாலேஜ் வந்து இந்த திங்கிங் மைண்டு கிடையாது. ஒரு சமயம் தன்னுடைய புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை அது ஏற்றுக்கொள்ளும். மறுசமயம் என்ன செய்யும், அதே விஷயங்களை அது சந்தேகிக்கும், ஏற்றுக்கொள்ளாது. இது நமக்கே பார்க்குறோம்ல, ஒரு சமயம் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், ஏற்றுக்கொள்கின்றோம், மறுசமயம் நம்மளுடைய மைண்ட் உடனே என்ன செய்யும், எப்படி அது இருக்க முடியும் அப்படிங்கிறது கேட்குறோம். இதெல்லாம் நம்ம செய்யறது தான் பகவான் சொல்கின்றார். நாமே ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம், கேட்கின்றோம், அந்த சமயத்தில் நமக்கு அது உண்மை போல தோன்றுகின்றது. பிற்பாடு நாம் யோசித்து பார்க்கின்றோம், இது எப்படி உண்மையாக இருக்கின்றோம், நாம் கண்டது உண்மையா என்று நாமே கேட்டுக்கொள்கின்றோம். இதெல்லாமே நம்மளுடைய திங்கிங் மைண்டு தான். ஒரு சமயம் ஒரு முடிவுக்கு வரும், மறுசமயம் அதற்கு எதிரான முடிவையும் அது எடுக்கும். இந்த செயல்பாடு பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து ஒரு சமயம் நடப்பதில்லை, இது தொடர்ந்து இது இப்படிதான் செயல்படும் அப்படிங்கிறாரு. திங்கிங் மைண்ட் வந்து இட்ஸ் a டவுட்டிங் தாமஸ். எப்பொழுதுமே அப்படிதான் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். எதையுமே வந்து உறுதியாக அது ஏற்றுக்கொள்ளாது.
தொடர்ச்சியாக அதனுடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறார். நம்மளுடைய பிசிக்கல் மைண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சில முடிவுகளை அடைகின்றது. புலன்களினால் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருகின்றது. அதே போல நம்மளுடைய பிராணமய மைண்ட், லைஃப் மைண்ட், அதை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சில முடிவுக்கு வருகின்றது. சில விஷயங்களை வைத்துக்கொண்டு சில முடிவுக்கு வருகின்றது. ஆனால் இந்த மனம் என்பது ஒரு மனிதனுக்கு இந்த 2 விஷயங்கள் மாத்திரம் இல்லை, அவன்கிட்ட திங்கிங் மைண்டும் இருக்கு. இந்த திங்கிங் மைண்ட் என்ன செய்யுது, இந்த பிசிக்கல் மைண்ட், இந்த லைஃப் மைண்ட், இதெல்லாம் எதுன்னு எந்த முடிவுகளுக்கு அவைகள் வருகின்றனவோ அத்தனை முடிவுகளையும் இது என்ன செய்கின்றது, ஒரு ஸ்கெப்டிசிசம்னா என்ன சொல்றது தமிழ்ல எப்படின்னா, எதையும் நேரடியா பார்க்காம ஒரு 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 நுண்ணியமான பார்வையில் பார்ப்பது, சந்தேகத்துடன் பார்ப்பது, அதுதான் ஸ்கெப்டிசிசம். அது உண்மை என்று நேரடியாக மேற்புறத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சந்தேக கண்ணோட்டத்துடன் அதையும் அனைத்தையுமே பார்ப்பது, அதுதான் ஸ்கெப்டிசிசம்னு பேரு. அவ்வாறுதான் அது அனைத்தையுமே பார்க்கின்றது. அத்தகைய நிலைகள், அத்தகைய அமைப்புகள் செய்த முடிவுகளை என்ன செய்கின்றது, இறுதியாக நம்மளுடைய திங்கிங் மைண்ட் நிராகரித்து விடுகின்றது. அது மாத்திரம் இல்ல, இந்த திங்கிங் மைண்ட் தான் வந்து ரேஷனலிசம் அப்படிங்கிற பேரில் என்ன செய்கின்றது, இந்த சுப்ரீம் ரியாலிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த டிவைன், அதையே சந்தேகிக்கின்றது. திங்கிங் மைண்டினுடைய ஒரு உச்சகட்ட செயல்பாடாக எது அமைகின்றது என்றால், இட் questions the very existence of the highest reality, the absolute, the transcendent. இந்த விஷயங்கள் எல்லாம் அது ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. அதனால்தான் வந்து அன்னை என்ன கூறுகின்றார்கள், இந்த டவுட்டிங் மைண்ட் அப்படிங்கிறது அந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது அப்படிங்கிறாங்க மதர். அது வந்து ஒரு பெரிய பாய்சன் மாதிரி வந்துடும். த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் டவுட்டிங் எவ்ரிதிங், தென் உனக்கு வந்து அதுக்கு முடிவே கிடையாது அப்படிங்கிறாங்க. நோ டவுட் ஒரு மனுஷன் வந்து ரேஷனலா இருக்கணும், நத்திங் ராங் இன் தட், பட் அது ஒரு எல்லைக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. யூ கேனாட் கோ ஆன் டவுட்டிங் எவ்ரிதிங், கோ ஆன் கொஸ்டினிங் எவ்ரிதிங். ஆனா நம்ம திங்கிங் மைண்ட் அப்படிதான் பண்ணும் அப்படின்னு இங்க பகவான் கூறுகின்றார். அடுத்தது போலாமா, நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாம். நம்ம This is the history of human thought and human endeavor. A constant breaking of bounds, only to move always in the same spirals, enlarged, perhaps, but following the same or constantly similar curves of direction. The mind of humanity, ever seeking, ever active, never arrives at a firmly settled reality of life's aims and objects, or at a settled reality of its own certitudes and convictions, an established foundation or firm formation of its idea of existence. Thank you, sir. Thank you. Explanation. Sir? Okay. Yes, Pading, sir, Pading. Thank you, sir. Incertitude is the mark of mind of humanity. If we analyze the history of human thought and human endeavor, we will see that there is a constant breaking of bounds, only to move always in the same spirals. Though the spirals may be enlarged, our human thought follows the same or constantly similar curves of direction. The mind of humanity is ever seeking, ever active. It never arrives at a firmly settled reality of life's aims and objects, or it never arrives at a settled reality of its own certitudes and convictions or firm formation of its idea of existence. Thank you, sir. So, இறுதியாக பகவான் என்ன, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இறுதியாக பகவான் என்ன கூறுகின்றார், மனிதனுடைய மனதினுடைய
ஒரு அடிப்படை அம்சமாக எது இருக்கின்றது என்றால் இன்சர்டிடியூட் அப்படிங்கிறார். இன்சர்டிடியூட்னா நிச்சயமற்ற தன்மை. அதுதான் மனதினுடைய அடிப்படை குணமாக, அடிப்படை அம்சமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இன்சர்டிடியூட். எதுக்கு சர்டிடியூட் இருக்கு அப்படின்னா, சூப்பர் மைண்டுக்கு ஒண்ணுதான் சர்டிடியூட் இருக்கு. சர்டன்டி ஆஃப் நாலேஜ். அது எதற்கு இருக்கின்றது என்றால், ஒன்லி த சூப்பர் மைண்ட் ஹேஸ் இட். மனிதனுடைய மனம் நோ டவுட் அது நிறைய உண்மைகளை கண்டறிகின்றது. பட் இருந்தாலும் அதுதான் இறுதியான உண்மை என்று அது எப்பொழுதுமே அந்த நிலையை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால தான் சயின்டிபிக் டிஸ்கவரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட் ஒரு உண்மையை கூறுகின்றார், பிற்பாடு மற்றொரு சயின்டிஸ்ட் அந்த உண்மையை மறுத்து வேறொரு உண்மையை கூறுகின்றார். இதுல முன்னேற்றம் ஏற்படுகின்றது, மறுக்க முடியாததுதான். ஆனால் இதுல என்ன காண்கின்றோம் என்றால், ஒரு சர்டன்டி கிடையாது, ஒரு அப்சல்யூட்னஸ் இது கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் என்று அறுதியிட்டு கூறக்கூடிய முடியாத நிலையில்தான் மனித மனம் இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். எல்லாமே இந்த ஸ்பைரல் என்ன அர்த்தம்னா, ஒரு வளைவுல தான் சுத்திட்டு இருக்கிறோம். திரும்பி 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 வளைவுல தான் திருப்பி சுத்திட்டு இருக்கிற ஒழிய வர்டிகலா போறதில்லை அப்படிங்கிறார் பகவான். இந்த ஸ்பைரல் ஒன்று எல்லாருச்சுதான் இருக்கலாம். இப்போ ஒரு சின்ன வளையத்திலேருந்து பெரிய வளையத்துக்கு போகலாமே ஒழிய ஒரு உயரத்துக்கு நம்ம செல்ல முடியல அப்படிங்கிறார். as long as man lives in his mind, அவனால அந்த வர்டிக்கல் மூவ்மெண்ட் போக முடியல. he always goes about in spirals அப்படிங்கிறார். இந்த ஸ்பைரல்ஸ் வேணா என்லார்ஜ்டா இருக்கலாமே ஒழிய, பட் அவனுடைய மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாமே சுத்தி வட்டமிட்டு கொண்டிருக்கிற ஒரே விஷயத்தை தான் சுத்தி வட்டமிட்டு கொண்டிருக்கணுமே ஒழிய உயரத்தில் எழும்புவதில்லை அப்படிங்கிறார் பகவான். இதுல ஒரு உறுதியான வாழ்வினுடைய இதுதான் வாழ்வினுடைய இலக்கு, இதுதான் நோக்கம் என்கின்ற ஒரு இறுதியான நிலைக்கு மனித மனம் வருவது இல்லை, அடைவது இல்லை அப்படிங்கிறார். இதுல பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், அதுல உறுதிப்பாடு கிடைக்கிறது இல்லை, ஒரு கன்விக்ஷனோட இதுதான் ஃபைனல், அந்த நிலைக்கு மனிதன் வருவது இல்லை அப்படிங்கிறார். வெகு சிலர் தான் அந்த நிலைக்கு வராங்க. மெஜாரிட்டி ஒரு ஃப்ளக்ஸில் தான் இருக்கிறாங்க, ஒரு இங்கும் அங்கம் இல்லாத நிலையில் தான் இருக்கின்றார்களே ஒழிய இதுதான் உறுதியான நிலை, இதுதான் இலக்கு என்கின்ற அந்த நிலைக்கு மனித மனம் மனிதர்களையோ அந்த நிலைக்கு வருவதற்கு அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறார். ஏனென்றா ஹியூமன் மைண்ட் இஸ் லைக் தட் ஒன்லி. ஒரு செட்டில்டு ரியாலிட்டி அதுக்கு வருவதே இல்லை. த மைண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி எவர் சீக்கிங், எது எப்பொழுதுமே அது நாடுகின்றது, எவர் ஆக்டிவ் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால இட் நெவர் அரைவ்ஸ் அட் அ ஃபர்ம்லி செட்டில்டு ரியாலிட்டி. இதுதான் உறுதியான ஒரு இலக்கு நிலை என்கின்ற செட்டில்டு ரியாலிட்டி ஆஃப் லைவ்ஸ், எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். வாழ்வினுடைய நோக்கம் இதுதான் அப்படிங்கிற இதுதான் என்கின்ற ஒரு உறுதியான நிலைக்கு மனித மனம் வருவது இல்லை அப்படிங்கிறார். ஒரு கன்விக்ஷன்ஸோட இருக்கக்கூடிய நிலைக்கு வருவது இல்லை அப்படிங்கிறார் பகவான். இது மனிதனுடைய செயல்பாட்டை குறித்து பகவான் குறிப்பிடுகின்றார். இது குறித்த அழகான சாவித்திரி வரிகள் வருகின்றன. அதுல பார்த்தோம் அப்படின்னா, த புக் 2ல த புக் ஆஃப் த டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்ல கேண்டோ 10 த கிங்டம்ஸ் அண்ட் காட் ஹெட்ஸ் ஆஃப் த லிட்டில் மைண்ட் அப்படிங்கிற இதுல சில வரிகள் நம்ம லைவ் டிவைன்ல பார்த்த வரிகள் பகவான் மிகவும், அது பேஜ் 239, அதுல பார்த்தோம் அப்படின்னா பகவான் மிகவும் அழகாக சித்தரிக்கின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், லைன் 50 பகவான் இந்த மைண்டை பத்தி அழகாக கூறுகின்றார். A mind that hardly saw and slowly found its nature to our earthly nature close and kin to our precarious mortal thought that looks from soil to sky and sky to soil, but knows not the below nor the beyond, it only sensed itself and outward things. This was our first means of our slow ascent from the half conscience of the animal soul
living in a crowded press of shape events in a realm it cannot understand nor change. மனிதனுடைய அந்த அனிமல் நேச்சர்லேருந்து அடுத்த நிலையில் செல்வதில் முதல் நிலையாக வருவது மனம் என்கின்ற நிலை அப்படிங்கிறார். அந்த நிலையில பகவான் என்ன கூறுகின்றார்? It sees and acts in a given scene and feels and joys and sorrows for a while. The ideas that drive the obscure embodied spirit along the roads of suffering and desire in a world that struggled to discover truth found here their power to be and nature force. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், here are devised the forms of an ignorant life that sees the empiric fact as settled law, labors for the hour and not for eternity, and trades its gains to meet the moment's call. அப்பப்ப என்ன தேவையோ அதுதான் அது மனித மனம் அடைய விரும்புகின்றது. The slow process of a material mind which serves the body it should rule and use and needs to lean upon an erring sense was born in that luminous obscurity. Advancing tardily from a limping start, stretching hypothesis on argument, throning its theories as certitudes, it reasons from the half-known to the unknown, even constructing its frail house of thought, ever undoing the web that it has spun. A twilight sage whose shadow seems to himself moving from minute to brief minute moving from minute to brief minute lives, a king dependent on his satellites signs a decrees of ignorant ministers, a judge in half possession of his proofs, a voice claimant of uncertainties postulates, an architect of knowledge, not its source. Thus powerful born slave of his instruments, thinks his low station nature's highest top, oblivious of his share in all things made, and haughtily humble in his own conceit, believes himself a spawn of matter's mud, and takes his own creations for his cause. என்று பகவான் இந்த சாப்டர்ல மீண்டும் மீண்டும் நிறைய பின்னாடி நிறைய வருகின்றது. மனிதனுடைய மனதினுடைய இந்த நிலை குறித்து பகவான் மிகவும் அழகாக விளக்குகின்றார். த கிங்டம்ஸ் அண்ட் காட்ஹெட்ஸ் ஆஃப் த லிட்டில் மைண்ட் என்கின்ற அந்த கேண்டோல மிகவும் அழகாக விளக்குகின்றார். சாவித்திரியில் வெவ்வேறு பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா மைண்டினுடைய இந்த மனிதனுடைய மனம் என்கின்ற நிலை குறித்து விளக்குகின்றார். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம முடித்துக் கொள்ளலாம். இந்த சைடு கேட்டு போட்டிருக்கிறது ரொம்ப வசதியா இருக்கு சார். நல்ல ஒரு அந்த பேராகிராஃப் அப்படியே பிரீஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். சைடு ஹெட்டிங் போட்டுருக்கீங்களா சார்? ஆமா 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 கரெக்ட். எனக்கு தோணுச்சு இது மாதிரி போட்டவங்க நல்ல கிளாரிட்டி இருக்கும்னு தோணுச்சு. ஸோ தட் நம்ம ரீகால் பண்ணிக்கிறதுக்கும் வசதியா இருக்கு. எஸ் இட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. டக்குன்னு நம்ம ஒரு வரியில பார்த்துக்கலாம், பார்த்துட்டு அப்புறமா இது பண்ணிக்கிற மாதிரி. ஆமா நல்லா இருக்கு சார். கரெக்ட். செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாமா?
let us all try to be worthy of Shobindo's centenary. பகவானுக்கும் அன்னைக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.